வணக்க மக்களே, இன்றைக்கி 2 குட் நியூஸ். இந்த மாப்பிள்ளை புறாவில் 2வது முட்டை விட்டுருச்சு. அதே மாதிரி நம்ம ரோமரும் ஃபஸ்ட்டு முட்டை விட்டுருச்சு. அட் தி சேம் டைம் 3 சேட் நியூஸ் இருக்குது மக்களே. என்னென்னா, நம்ம இந்த பேர் வந்து முட்டை விட்டு குஞ்சு பொரிச்சிருந்துச்சி. 2வது முட்டை வந்து நேற்று கீரை விட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இன்னும் குஞ்சு பொரிக்கலை அப்படிங்கிறனால சரி எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இன்னும் குஞ்சே பொரிக்கலை. சரி, முட்டை எவ்வளோ நாள் கிராக் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் குஞ்சு உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ செக் பண்ணலான்னு சொல்லி உரித்து பார்த்தோம். அதே மாதிரி குஞ்சு வந்து அசையவே இல்லை. ஸோ புறா வந்து செத்துருச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி எவ்வளோக்குள்ள கரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தோம். கருவெலாம் நல்லா தான் பிடிச்சிருக்கு. பட் அது முட்டையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வந்து அந்த ஹீட்டு திரும்ப புறா வந்து குளிச்சுட்டு வந்து அந்த முட்டை மேலே வைக்கும். ஸோ அந்த முட்டை ஓடு வந்து கொஞ்சம் லைட் ஆகும். ஸோ அதில் வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக குஞ்சு பொரிக்கலை. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். பட் கருவெலாம் நல்லா பிடிச்சி ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கு. அந்த வெளியே வர முடியாமல் தான் செத்துருச்சு பாவம். அதே மாதிரி இந்த 2 ஃபீமேலு ஒரு மெயில் வந்து சுக்காவில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ப்ரௌன் ஃபீமேல் மட்டும் ஓரளவுக்கு ஓகே. அந்த ஒயிட் தேருமான்னு தெரில, ஏன்னா நடக்கவே முடியல. அது கூட உள்ள ஒரு ப்ரௌன் மெயில் மட்டும் இறந்துருச்சு. அதே மாதிரி நம்ம சாட்டினோட குஞ்சு 2 குஞ்சுமே இறந்துருச்சு. ஒன்று இருக்குதுன்னோம், அதுவும் இன்றைக்கி இறந்துருச்சு பாவம். ஏன்னா சாட்டினாலும் ஒழுங்காக இற கொடுக்க முடியல. நமக்கும் டைம் இல்லை, ஒர்க்கில் கொஞ்சம் பிஸிங்கிறனால கொஞ்சம் இதாகிடுச்சு. அம்மையும் அதிகம். அதே மாதிரி இந்த ஃபீமேல் இது ஃபீமேலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை இந்த மேலுக்கு பேர் ஆக்கிட்டு இவனுக்கு மட்டும் ஒன்று வாங்கணும் மக்களே. ஓகே மக்களே, தேங்க்யூ.